Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ இந்த அட்ரஸிங் மோட்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த அட்ரஸை நம்ம எப்படி வந்து கெட் பண்ண போகிறோம், அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது, இன்கேஸ் வந்து டேரக்ட் அட்ரஸிங்கா இல்லை இன்டெரக்ட் அட்ரஸிங்கா, அப்படி எங்கே இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை, அந்த ஆப்ரண்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அட்ரஸிங் மோட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் ஹவு அண்ட் ஃப்ரம் வேர் த ஆப்ரண்ட் இஸ் அப்டைன்ட் by using the address field value of an instruction. ஸோ நான் அட்ரஸ் ஃபீல்ட் வேல்யூஸ் பக்கத்துலேயே நான் வந்து என்ன டைப் ஆஃப் மோட் அது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டைரக்ட் அட்ரஸிங், இன்டைரக்ட், இம்ப்ளைடு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அட்ரஸ்க்கு முன்னாடியும் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் மோட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்லேயே நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டில் எப்படி பார்த்தோன்னா ஆப் கோடு, அப்புறம் அட்ரஸ் 1 அட்ரஸ் 2, அது 3 அட்ரஸ்னால் 3 அட்ரஸஸ் இருக்கும், 2 அட்ரஸ்னால் 2 அட்ரஸஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த அட்ரஸஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட் அப்படிங்கிற ஒரு இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மோட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து அட்ரஸிங் மோட்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒன் அட்ரஸிங்கில் இருக்குது. ஒன் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆப் கோடு, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒன் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆப் கோட் அட்ரஸ் மோடு தான் இருக்கும், மோட் இருக்காது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா மோட் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா அட்ரஸிங், இதுதான் வந்து அட்ரஸிங் மோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எதுக்காகனா என்ன டைப் ஆஃப் அட்ரஸ் நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இதுவே வந்து 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா அட்ரஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எத்தனை டைப் ஆஃப் அட்ரஸ் இருந்தாலும், இப்போ 3 அட்ரஸ்னால் 3 அட்ரஸஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து மோட் 1 மோட் 2 மோட் 3ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 அட்ரஸில் பார்த்தோம்னா ஆப் கோட் மோட் 1 மோட் 2 அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்ரஸ் 1க்கு வந்து மோட் 1, அட்ரஸ் 2க்கு மோட் 2. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மோட்ஸை மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக ஈஸியாக வந்து என்னால் அட்ரஸை வந்து ஃபெச் பண்ண, இதை தான் வந்து நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸிங்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம சிபியோட கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி எஃபெக்டிவ் அட்ரஸை கால்குலேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி கேட்ச்லையுமே நம்ம பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸிங், இது எல்லாமே நம்ம கேட்ச் மெமரியில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இந்த அட்ரஸிங் மோட்ஸில் இந்த மோட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ். நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. நம்ம இது எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன மோடு கொடுத்துருக்கேன்னா இம்ப்ளைடு அட்ரஸிங் மோட்ஸ், இம்ப்ளைடு மோட். இம்ப்ளைடு மோடு அப்படிங்கிறது என்னென்னா ஆப் கோட்லேயே வந்து ஆப்ரண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆப்ரண்ட் அட்ரஸிங் வந்து என்ன பண்ணணும், ஆப்ரண்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுமே வந்து ஆப் கோட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது தான் இம்ப்ளைடு மோடுன்னு சொல்கிறோம். ஆப் கோட் டெஃபினிஷன் ஸ்பெசிஃபைஸ் ஆப்ரண்ட் ஆல்சோ. ஓகேவா? என்னோட ஆப் கோட் டெஃபினிஷன்லேயே வந்து ஆப்ரண்டோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் டெஃபினிஷன்ஸையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னா அதுதான் வந்து இம்ப்ளைடு மோட் அட்ரஸிங்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா இன்க்ரிமெண்ட் ஏ. ஸோ இன்க்ரிமெண்ட் ஏங்க வந்து இன்க்ரிமெண்ட்னு மட்டும் நம்ம தனியாக கொடுக்க முடியாது. ஸோ இன்க்ரிமெண்ட் ஏன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏல இருக்க ஏ ரெஜிஸ்டர் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இம்ப்ளைட் மோடுக்கான எக்ஸாம்பிள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இமிடியேட் மோட். இமிடியேட் மோட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக வந்து வேல்யூஸை அசைன் பண்ணுறது, அந்த ரிஜிஸ்டருக்கோ இல்லை வந்து ஒரு டேட்டாவுக்கோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷனை அசைன் பண்ணுறது தான் வந்து இமிடியேட் மோடுன்னு சொல்கிறோம். the address field of an instruction specify the operand value. இப்போ வந்து என்னென்னா இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்தோம்னா ஆப் கோட் அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்க அட்ரஸ் ஃபீல்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக வந்து வேல்யூஸை மென்ஷன் பண்ணிடுவோம். ஆப்ரண்டோட வேல்யூஸை மென்ஷன் பண்ணிடுவோம். இங்கே ஏ பின்லாம் கொடுக்க மாட்டோம். ஆட் 11
12 கொடுத்துருவோம். ஆட் 11,12 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா அட்ரஸ் கொடுக்காம அதோட வேல்யூஸை டேரெக்டாக கொடுத்துட்றோம். இதுதான் வந்து இமீடியட் மோடுன்னு சொல்கிறோம். ஸோ அட்ரஸ் ஃபீல்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபைஸ் ஆப்ரண்ட் வேல்யூஸ். ஆப்ரண்ட்டை கொடுக்காம ஆப்ரண்டோட வேல்யூஸே நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இமீடியட் மோடுன்னு சொல்கிறோம். யூஸ்டு டு இனிஷியலைஸ் த ரிஜிஸ்டர்ஸ் வித் த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இது வந்து டேரெக்டாக அட்ரஸிங் பதிலாக வேல்யூஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி ரிஜிஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிபியோடைய ஸ்பெஷல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அக்கம்லேட்டர், ஸ்டாக் பாயிண்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ரிஜிஸ்டர்ஸ்க்குமே என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக கான்ஸ்டன்ட் வேல்யூஸை கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸை கொடுக்குறது நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இமீடியட் மோடுன்னு சொல்கிறோம். இங்கே எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏசினா என்னென்னு சொன்னால் அக்குமுலேட்டர் ஹேஷ்டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக வேல்யூஸ் அக்குமுலேட்டரோட வேல்யூவை 3ன்னு நான் செட் பண்ணுறேங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3ங்கிற வேல்யூ அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். டேரெக்டாக வந்து அக்குமுலேட்டர் வேல்யூ 3ன்னு சொல்லி அசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் வந்து இமீடியட் அட்ரஸிங் மோடில் இப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதர் நான் வந்து அட்ரஸிங்க்கே வேல்யூஸை கொடுத்துருவேன், அட்ரஸ் பதிலாக அந்த டேரக்ட் வேல்யூஸ், இல்லைனா ரிஜிஸ்டருக்கு வேல்யூஸை நம்ம வந்து செட் பண்ணுவோம். அதுதான் வந்து இமீடியட் மோடுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மோடு என்னென்னா டேரக்ட் மோடை வந்து நம்ம அப்சல்யூட் மோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேரக்ட் மோட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டேரெக்டாக அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதா நம்ம டேரக்ட் மோடுன்னு சொல்கிறோம். இந்த அட்ரஸ் ஃபீல்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை த எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல என்னோட டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த டேட்டாவுடைய லொக்கேஷனை எக்ஸாக்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் வந்து டேரக்ட் அட்ரஸிங் மோட், இல்லைனா வந்து அப்சல்யூட் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா அக்குமுலேட்டரில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா மெமரி லொக்கேஷன் M(3)ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ மெமரி லொக்கேஷன் ஆஃப் 3ன்னு சொல்லியிருக்கோம். 3ன்ற மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து அக்குமுலேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக வந்து அட்ரஸிங்கை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அட்ரஸ் லொக்கேஷனை எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது டேரக்ட் மோட் இல்லைனா அப்சல்யூட் மோடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் மோட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக மென்ஷன் பண்ண மாட்டோம். டேரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் இந்த அட்ரஸ் லொக்கேஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து இன்டைரக்ட் மோடு. எக்ஸாம்பிள் வந்து பாயிண்டர்ஸ். நம்ம பாயிண்டர்ஸ் என்ன பண்ணுவோம், இன்னொரு டேட்டாவுடைய அட்ரஸ் லொக்கேஷனை நமக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுதான் நம்ம பாயிண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. சீரெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் படிச்சிருப்போம். பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை நமக்கு கொடுக்கறது தான் பாயிண்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் அந்த பாயிண்டர்ஸ்னும் போது நெக்ஸ்ட்டு எங்கே லொக்கேஷன் ஃப்ரீயாக இருக்கோ அந்த அட்ரஸ் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ரஸ் ஃபீல்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் ஏ எஃபெக்டிவ் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக எஃபெக்டிவ் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டைரக்டில் எஃபெக்டிவ் அட்ரஸை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இன்டைரக்ட் மோடில். ஓகேவா, டேரெக்டாக எஃபெக்டிவ் அட்ரஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டேரக்ட் மோடு இல்லை அப்சல்யூட் மோடுன்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் அட்ரஸை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் மோடுன்னு சொல்லுவோம். இந்த இன்டைரக்ட் மோடு தான் வந்து யூஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் பாயிண்டர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மோட் ஆஃப் அட்ரஸிங் தான் வந்து இன்டைரக்ட் மோட். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. எந்த மோட் வந்து யூஸ்டு டு இம்ப்ளிமெண்ட் பாயிண்டர்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்டைரக்ட் மோட். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் மோட் அப்படிங்கிறது வந்து அட்ரஸ் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை த ரிஜிஸ்டர் விச் ஹோல்ட்ஸ் த ஆப்ரண்ட். ஸோ நான் டேரெக்டாக வந்து ரிஜிஸ்டரில் என்னோடய வேல்யூஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் வந்து ரிஜிஸ்டர் மோடுன்னு சொல்கிறோம். அட்ரஸஸை மென்ஷன் பண்ணாமல் ரிஜிஸ்டர் R1 R2 இல்லைனா வந்து அக்குமுலேட்டர், ஸ்டாக் பாயிண்டர்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே ரிஜிஸ்டர்ட் மோட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அட்ரஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபைஸ் த ரிஜிஸ்டர் விச் ஹோல்ட்ஸ் த ஆப்ரண்ட். என்னோட ஆப்ரண்ட் எந்த ரிஜிஸ்டரில் ஹோல்டாக இருக்கோ அந்த ரிஜிஸ்டருடைய நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் மோடுன்னு சொல்லுவோம். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து என்னென்னு சொன்னால் R1 அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டரில் தான் வேல்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணது தான் ரிஜிஸ்டர் மோடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிஜிஸ்டருடைய அட்ரஸை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோடுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அட்ரஸ் ஃபீல்ட் ஆஃப் அ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை ஏ ரிஜிஸ்டர் அண்ட் ரிஜிஸ்டர் ஹோல்ட்ஸ் த எஃபெக்டிவ் அட்ரஸ். ஸோ இந்த ஒரு ரிஜிஸ்டரை வச்சுருக்கோம். இந்த ரிஜிஸ்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரஸ் ஆஃப் அனதர் டேட்டா. இந்த மாதிரி நான் வந்து அட்ரஸ் ஆஃப் அனதர் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஜிஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் என்னென்னு சொல்கிறோன்னா ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோட். ரிஜிஸ்டர் மோட் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக ரிஜிஸ்டர்லேயே வேல்யூஸ் இருக்கும், அதவே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரிஜிஸ்டர் மோட். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோட் அப்படிங்கிறது அந்த ரிஜிஸ்டரில் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருப்போம்,
அதுதான் வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மோட் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆர் ஆட்டோ டிக்ரிமெண்ட் மோட். ஸோ இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இல்லை ஆட்டோ டிக்ரிமெண்ட் மோட் என்னென்னா, நம்மளோட அட்ரஸிங்கோடைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இல்லை ஆட்டோ டிக்ரிமெண்ட் மோடுன்னு சொல்கிறோம். யூஸ்டு டு ஆக்சஸ் த டேபிள் ஆஃப் கண்டென்ட் சீக்வெண்ட்லி, அப்படியே கண்டினியூஸாக ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ்னும் போது 0 1 2 3ன்னு சொல்லி கண்டினியூஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இல்லை ஆட்டோ டிக்ரிமெண்ட் மோட் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அ வேரியன்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோடுன்னு சொல்கிறோம். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மோடோடைய ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் தான் நம்ம வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இல்லை ஆட்டோ டிக்ரிமெண்ட் மோடுன்னு சொல்கிறோம். கண்டென்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரிமெண்டட் ஆர் டிக்ரிமெண்டட். ஸோ நான் இப்போ ஒரு ரிஜிஸ்டர் அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டருடைய வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக்ரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இல்லை ஆட்டோ டிக்ரிமெண்ட் மோடுன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ்டு மோட் ஆர் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்ட் மோடுன்னு சொல்கிறோம். யூஸ்டு டு ஆக்சஸ் த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். அரே ஆஃப் எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ்டு இல்லை இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்ட் மோடுன்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இண்டெக்ஸ்டுன்னு போது டேரெக்டாக வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்னால் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இண்டெக்ஸ்டு மோடுன்றது அதே தான். ஸோ இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து ரிஜிஸ்டருடைய அட்ரஸஸை ஃபெச் பண்ணுவோம். ஓகேவா, எந்த அட்ரஸில் என்ன டேட்டாஸ் இருக்குது, எந்த ரிஜிஸ்டர் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபெச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்டு மோட் இல்லை இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் மோட் யூஸ் பண்ணுறோம். இஃப் டேட்டா ரீலொகேட்டட் தென் நியூ பேஸ் அட்ரஸ் ஷுட் பி அப்டேட்டட் இன் த அட்ரஸ் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் வந்து என்னுடைய டேட்டாவை இல்லை ரிஜிஸ்டரை வந்து ரீலொகேட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோடய பேஸ் அட்ரஸையும் நான் வந்து அப்டேட் பண்ணணும். நான் பேஸ் அட்ரஸை அப்டேட் பண்ணாமல் நான் வந்து டேரெக்டாக வந்து இண்டெக்ஸிங் மூலமா ஃபெச் பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்போ வந்து இண்டெக்ஸிங்கில் ஒரு நம்பர் இருக்கும், ஏன்னா அந்த டேட்டா வந்து ஆல்ரெடி ரீலொகேட் ஆகிடுச்சு. இண்டெக்ஸிங்கில் இருக்க டேட்டா அட்ரஸும் அந்த ஒரிஜினல் டேட்டாவோட அட்ரஸும் இப்போ வந்து மாறுபட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளால் வந்து ஒரிஜினல் டேட்டாவை நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ நான் ஒன்ஸ் அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண ஒன்ஸ் அந்த டேட்டாக்கான ரீலொகேஷன் நடந்துச்சு அப்படின்னா இங்கே என்னோட பேஸ் அட்ரஸையும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னால் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரில் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் காஸ்ட்லி ஆப்ரேஷன். அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா அப்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய அப்டேஷனை வந்து ஒரிஜினல் டேட்டாவையும் நான் ப்ராசஸ் பண்ணோம், அதே மாதிரி என்னோட இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்லையும் என்னால் அப்டேஷனை நான் ப்ராசஸ் பண்ணுவேன். சைமல்டேனியஸாக ரெண்டு இடத்துலையுமே அப்டேஷனை ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு வந்து காஸ்ட்லியராக இருக்கும். ஓகேவா, சிங்கிள் இன்ஃபர்மேஷனாக நான் அப்டேட் பண்ணும்போது என்னுடைய காஸ்ட் வந்து கம்மியாகும். நான் வந்து ரெண்டு இடத்துல இப்போ வந்து என்னோட பேஸ் ரிஜிஸ்டரையும் நான் ப்ராசஸ் பண்ணணும், இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரையும் நான் வந்து அப்டேஷன் நான் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ காஸ்ட்லியர் இங்கே வந்து அப்டேஷன் வந்து காஸ்ட்லியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பேஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ இண்டெக்ஸ் பேஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா இண்டெக்ஸ்க்கு ஒரு ரிஜிஸ்டரும் பேஸுக்கு ஒரு ரிஜிஸ்டரும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ரிஜிஸ்டருமே வச்சு தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணுவோம். ஸோ எஃபெக்டிவ் அட்ரஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரோட வேல்யூவும் பேஸ் ரிஜிஸ்டரோட வேல்யூவும் கால்குலேட் பண்ணி தான் நம்மளுடைய எஃபெக்டிவ் அட்ரஸை ப்ராசஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இண்டெக்ஸ் பேஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏன்னா இங்கே பேஸ் அட்ரஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இண்டெக்ஸில் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ரிஜிஸ்டரோட வேல்யூஸுமே வச்சு தான் நம்மளோட எஃபெக்டிவ் அட்ரஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்டிவ் அட்ரஸ் இண்டெக்ஸ் பேஸ் ரிஜிஸ்டரை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர் வேல்யூ ப்ளஸ் பேஸ் ரிஜிஸ்டர் வேல்யூ. இந்த பேஸ் ரிஜிஸ்டர் வேல்யூ தான் நம்ம இண்டெக்ஸ் தான் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம், இதுதான் வந்து பேஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அட்ரஸிங் மோட்ஸோட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கே பார்க்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங். இது எல்லாமே தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் இருக்கும், ஏன்னா வந்து எல்லா அட்ரஸிங் மோட்ஸுமே என்னென்ன பண்ணும் அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் அட்ரஸிங் மோட்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து இன்டெரக்ட் அட்ரஸிங் கொடுத்துருக்காங்க, இமீடியட் அட்ரஸிங், ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து லூப்ஸு, பாயிண்டர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இமீடியட் அட்ரஸிங் அப்படின்னும் போது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் தான் நம்ம வந்து இமீடியட் அட்ரஸிங் சொல்லுவோம் இல்லையா. டேரெக்டாக வந்து அக்குமுலேட்டர் ஆஸ்ட்ரிக்ஸ் 3 அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது வந்து கான்ஸ்டன்ட், டேரெக்டாக நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டு கொடுப்போம். ஸோ இமீடியட் அட்ரஸிங் வந்து கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னும் போது நம்ம என்ன கொடுப்போம், இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னா பாயிண்டர்ஸ்.
நம்ம வந்து பாயிண்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அட்ரஸிங் மோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, இன்டைரக்ட் அட்ரஸிங் தான். ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு பாயிண்டர்ஸ், இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு பாயிண்டர்ஸ், இம்மிடியட் அட்ரஸிங்க்கு கான்ஸ்டன்ட். ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங், ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் வந்து லூப்ஸ். ஓகேவா, ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங்னும் போது அது வந்து லூப் மாதிரி டிக்ரிமெண்ட் ஆகிட்டா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும், அதோட ஆப்ரேஷனை டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லூப் மாதிரி அது வந்து லூப்புங்கிறது தான் இட்டரேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரிப்பீட்டடாக அதே சேம் ஆப்ரேஷனை பண்ணிகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங்கும் ரிப்பீட்டடாக டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ லூப்ஸ். என்னோட ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். ஏக்கு 2 இருக்கணும், ஏக்கு 2. ஸோ சி தான் என்னோட ஆன்சர். ஏக்கு 2, பிக்கு வந்து 3, ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங்க்கு வந்து 1 லூப். ஸோ இது வந்து இது எல்லாமே கேட் கொஷின்ஸ் தான். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸிங் மோட்ஸ் பர்மிட்ஸ் ரீலொகேஷன் வித்தவுட் எனி சேஞ்சஸ் இன் த கோட். ஸோ ரீலொகேஷனை இங்கே பர்மிட் பண்ணணும், அதே மாதிரி எந்த சேஞ்சஸும் அந்த கோடில் நடக்கக்கூடாது. சேஞ்சஸ் எதுவுமே நடக்காமல் ரீலொகேஷன் டேரெக்டாக நடக்கணும் அப்படின்னா எந்த அட்ரஸிங் மோட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங்கில் நம்ம வந்து கோடை சேஞ்ச் பண்ணாமல் பண்ண முடியாது. ஏன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங்னும் போது அது வந்து இன்னொரு அட்ரஸை தான் நமக்கு பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் அட்ரஸிங்கும் இண்டெக்ஸிங்கை வச்சு நம்ம வந்து அட்ரஸ் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸிங்கும் நமக்கு வராது. ஸோ நம்மளோட பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் வச்சு தான் நம்ம வந்து கோடு சேஞ்ச் இல்லாமல் டேரெக்டாக வந்து ரீலொகேஷனை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்னுடைய பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் தான் என்னோட ஆன்சர். இது வந்து பிசி ரிலேட்டிவ் அட்ரஸிங்கிறது ப்ரோக்ராம் கவுண்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங். இதுவும் நம்மளால் டேரெக்டாக வந்து ரீலொகேஷனை பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மட்டும்தான் அட்ரஸிங் மோட் தட் பர்மிட்ஸ் அ ரீலொகேஷன் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் த கோட். நெக்ஸ்ட் இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் அட்ரஸிங், இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங், பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷன், ரைட்டிங் ரீலொகேட்டபிள் கோடு, தேர்ட் வந்து பாசிங் அரே ஆஸ் பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னும் போது இன்டைரக்ட் அட்ரஸிங் வந்து பாயிண்டர்ஸ் நம்ம சொன்னோமா, இன்டைரக்ட் அட்ரஸிங் இங்கே நம்ம வந்து பாயிண்டர்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னும் போது பாயிண்டர்ஸ், இங்கே வந்து பாயிண்டர்ஸ் மென்ஷன் பண்ணல. பாயிண்டர்ஸை மென்ஷன் பண்ணாமல் நம்ம வந்து வேற என்ன இது பண்ணலாம் அப்படின்னா அரே பாசிங் அரே ஆஸ் பராமீட்டர்ஸ். பாசிங் அரே ஆஸ் பராமீட்டர்ஸ் தான் நம்ம பாயிண்டர்ஸ் கான்செப்ட்டும் வரும் இல்லையா. ஸோ பாசிங் அரே ஆஸ் பராமீட்டர்ஸாக நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பாயிண்டர்ஸாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங்னு வந்து பாசிங் அரேஸ் ஆஸ் பராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங்ன்றது அரே இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் அரேவும் ஏ ஆஃப் 1 தான் வரும், இண்டெக்ஸ் லிஸ்டர் அதோடைய லொக்கேஷனை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங். ஸோ இண்டெக்ஸ் அட்ரஸிங்ன்றது அரே இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் அப்படிங்கிறது ரைட்டிங் ரீலொகேட்டபிள் கோட் வந்து பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங்க்கு மேட்ச் ஆகும். ஸோ என்னோட ஆன்சர் வந்து எக்ஸுக்கு வந்து 3 இருக்கணும், ஒய்க்கு 1, ஜெட்க்கு 2. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸிங் மோட் ஆர் சூட்டபிள் ஃபார் ப்ரோக்ராம் ரீலொகேஷன் அட் த ரன் டைம். ரன் டைமில் ரீலொகேஷன் பண்ணுறதுக்கு எந்த அட்ரஸிங் மோட்ஸ் வந்து எனக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ரன் டைமில் எனக்கு ரீலொகேஷன் பண்ணணும். ரன் டைமில் ரீலொகேஷன் பண்ணுறதுக்கு எந்த அட்ரஸிங் மோட் எனக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட்டில் வந்து நம்ம வந்து ரன் டைமில் நம்ம வந்து ரீலொகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அப்சல்யூட் அட்ரஸிங்கும் போது டேரெக்டாக வந்து அந்த அட்ரஸோட லொக்கேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளால் அப்சல்யூட் அட்ரஸிங்கில் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பேஸ்ட் அட்ரஸ் ஸோ பேஸ்ட் அட்ரஸில் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா வந்து ரன் டைமில் வந்து பேஸ் அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரன் டைமில் பேஸ் அட்ரஸை சேஞ்ச் பண்ணி ரீலொகேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பேஸ் அட்ரஸ் கரெக்டு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்ரஸ் ரீலொகேஷன். ஸோ ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்ஸுமே நம்மளால் வந்து ரன் டைமில் என்னால் ரீலொகேஷனை பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ணும். ரிலேட்டிவ் அட்ரஸ் ரீலொகேஷன். ஸோ எனக்கு 3 ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படிங்கிறது வந்து ரன் டைமில் நம்மளால் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதோட அட்ரஸிங் வந்து இப்போ வந்து ரன் டைமில் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லொக்கேஷன் நமக்கு வேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து 2, 1, 3 வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர், 2, 1, 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The most relevant addressing mode to write the position and independent code is.
ஸோ இண்டிபெண்ட்டாக அந்த பொசிஷனை நான் வந்து ரைட் பண்ணுறதுக்கு என்ன அட்ரஸிங் மோட்ஸ் நான் யூஸ் பண்ணணுங்கிறது தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட், இன்டைரக்ட் மோடு, இண்டெக்ஸ்டு மோடு இது எல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாக கிடையாது, எல்லாமே டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் மோட் ஆஃப் அட்ரஸிங் தான் வந்து இண்டிபெண்ட். பொசிஷன் இண்டிபெண்ட் கோட் அப்படின்னாவே இட் இஸ் ரிலேட்டிவ் மோட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A certain processor supports only the immediate and direct addressing mode. Which of the following programming language features cannot be implemented on this processor னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா supports only immediate and indirect addressing modes. immediate and indirect addressing modes மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. Which of the following programming language features cannot be implemented on this processor? எதை வந்து இந்த இமீடியட் அண்ட் டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்டர்ஸும் வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரேஸ் இது எல்லாமே வந்து கேனாட் பி இம்ப்ளிமெண்டட் பை திஸ் ப்ராசஸர்ஸ். எல்லாமே பாயிண்டர்ஸ், அரேஸ், ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து இந்த ப்ராசஸரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸர் எல்லாமே வந்து supports only immediate and direct addressing modes. Which of the following programming language in future cannot be implemented னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட இமீடியட் டைரக்ட் அட்ரஸிங் மோட் இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸிங்கில் எந்த இதை வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்டர்ஸு, அரேஸ், ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ்டும் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ்னால தான் மட்டும்தான் நமக்கு பாயிண்டர்ஸும் அரேஸும் ரெக்கார்ட்ஸும் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ ரெக்கார்ட்ஸ் பார்த்தோன்னா இண்டெக்ஸ்டு, அரேவும் இண்டெக்ஸ்டு, பாயிண்டர்ஸ் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ இது மூணுமே வந்து நம்மளால இதோட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து டி ஆல். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அட்ரஸிங் மோட்ஸ் பார்த்துருக்கோம். அட்ரஸிங் மோட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதோடைய கேட் கொஷின்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.